हालेलुया। எடுத்து நம்ம சொல்லுவோமா? बोल के बोले बाइबल उठा के साहब है। आमीन। हालेलुया। हालेलुया। யாத்ராகமம் 20:13 எடுத்துக்கொள்ளுங்க. निर्गमन 20 का 13वां वचन। तू खून ना करना, पढ़ो पढ़ो। तू खून ना करना, तू व्यभिचार ना करना, तू चोरी ना करना, तू किसी के विरुद्ध झूठी शिक्षा ना देना, तू किसी के घर का लालच ना करना, ना तो किसी की स्त्री का लालच करना, और ना किसी के दास दासी 20 का 13 पढ़ने और 13 போறே சின்ன வசனம். 20 का 13 बस इतनी बस। ஒருவேளை ஹிந்தில பெருசா இருக்குதோ அப்படின்னு நான் யோசிச்சேன். हिंदी में बड़ा तो नहीं, एक ही लाइन में लिखना है। ஆங்கில தமிழ்ல ரெண்டு வார்த்தை தான் இருக்குது. हिंदी में भी सेम, तमिल में सिर्फ 2 लाइन में लिखा है। ரொம்ப சந்தோஷம். बहुत अच्छा। கொலை செய்யாதிருப்பாயாக. तू खून ना करना। நம்ம யோசிக்கலாம், இந்த 2024 இருக்கிறோம். हम सोच सकते हैं 2024वां साल पर अभी हम நாம மற்ற காரியங்களை பத்திலாம் நாம யோசிக்க முடியும். हम दूसरे कामों को बारे में सोचते रहते हैं। கொலை செய்யாதிருப்பாயாக எதற்காக பைபிள்ல இருக்குது? क्यों बाइबल में वैसा लिखा खून ना करना, तू खून ना करना? இன்றைக்கு அது எனக்கு பொருந்துமா? क्या आज ये वचन मेरे लिए आज मेरे साथ कंपेयर हो जाते? நாம நினைக்கலாம், நான் தான் கொலை பண்றதே கிடையாது, आप सोच सकते हैं मैं तो खून नहीं, मैं हथियारी नहीं, खून நான் नहीं करता, நினைச்சதே கிடையாது. मैं किसी का बुराई नहीं सोचता हूँ। எதற்காக இதை நாம் பிரசங்கத்தை கேட்க வேண்டும்? क्यों आज इसका बारे में हम प्रचार सुनना है? நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து படிப்போம். हम प्रभु के वचन से क्यों सुनना चाहिए करके लिखा है, वो पढ़ेंगे आगे। நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், मैं हमेशा आपसे कहता हूँ தேவனுடைய வார்த்தையில தான் எல்லா ஞானமும் இருக்குது. परमेश्वर की वचन में ही सारी ज्ञान छुपा हुआ है। தேவனுடைய வார்த்தையில வீணான காரியங்கள் எதுவும் எழுதப்படவில்லை. परमेश्वर की वचन में फालतू में कुछ भी नहीं लिखा है। அப்ப இங்க பார்த்தா ஏன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பது எழுதப்பட்டிருக்கு. इधर हम देख सकते हैं क्यों खून नहीं करना। ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம், उत्पत्ति में हम देख सकते हैं நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். हम सब हर एक व्यक्ति परमेश्वर की स्वरूप से बनाया गया है। நீங்க குள்ளமா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், எல்லாரும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். हो सकते हैं आप नाटा है, हो सकते हैं ऊंचा है, काला है, गोरा है, मोटा है, पतला है, जो भी है, लेकिन आप सब प्रभु की स्वरूप से बनाया गया है। நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். हम सब परमेश्वर के रूप से, परमेश्वर की स्वरूप से बनाया गया है। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா। அப்போ கொலை செய்யப்படுகின்ற பொழுது, யாரையாவது ஒருத்தர் போய் கொலை செய்கின்ற பொழுது அந்த தேவனுடைய சாயல் அங்கே அழிக்கப்படுகிறது. इसका मतलब यही था, किसी का आप हत्या करते हैं, कोई मारते हैं, खून करते हैं, परमेश्वर की स्वरूप का भी वो मार लेते हैं। நாம் அந்த 10 கட்டளைகளை முதலாவது பார்க்கின்ற பொழுது தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. हम 10 आज्ञा में देखते हैं, पहला आज्ञा यीशु परमेश्वर की बारे में लिखा है। அதன் பின்பாக குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிறது. उसके बाद आज्ञा तो परिवार के बारे में लिखा है। இது சமுதாயத்தை கட்டுவதற்குரியதான ஒரு கட்டளையாக இருக்கிறது. लेकिन ये वायदा जो समुदायों को, जो जिस समुदाय में हम रह रहे हैं उसका बनाने वाला वायदा है। அப்ப சமுதாயத்தை கட்டுவதற்கு முதலாவது மக்கள்லாம் உயிரோட இருந்தாதான் ஒரு சமுதாயத்தை கட்ட முடியும். हम किसी समुदाय को बनाना तो पहले लोग जिंदा रहना चाहिए। அதனாலதான் போட்டிருக்குது கொலை செய்யாது. इसलिए वचन में लिखा तू खून हथियार नहीं करना, खून नहीं करना। நம்ம நினைக்கலாம், இந்த 2024ல எனக்கு இந்த கொலை செய்வதெல்லாம் எனக்கு பொருந்தாது, நான் அதெல்லாம் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். आप सोच सकते हैं मैं किसी का हत्या नहीं किया, खून की किया, ये वचन मेरे लिए नहीं है। கொலை என்பது ஆதியாகமத்துல இருந்தே இருக்குது. खून हथियार की शब्द उत्पत्तियां किताब शुरू होते ही आ चुका है। ஆதியாகமம் 4ல காயினும் ஆபேலும் அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்தை இதுல போட்டுட்டு हाँ, उत्पत्ति 4 अध्याय कायन और हबेल के बारे में लिखा, वो दोनों आपस में लड़कर हत्या किया। ஆதியாகமத்திலேயே 4வது அதிகாரத்திலேயே காயின் ஆபேலை கொல்லுவதை பற்றி போட்டிருக்கு. हाँ, 4वां अध्याय में उत्पत्ति में कायन आबेल को मारा है जान से, उसके बारे में लिखा है। யோசேப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். யோசேப்பு மேல பொறாமை
அவனுடைய சகோதரன் அவனை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. यूसुफ के बारे में हम जानते हैं, उनका भाई लोग उनके ऊपर जलन होकर उसका हत्या करने गया था। மோசேயினுடைய காலத்திலே பார்வோன் அந்த இளம் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொலை செய்வதற்கு அவன் கட்டளை கொடுத்திருந்தான். जो मूसा का समय पर फरोन ने छोटा बच्चों को मारने के लिए आज्ञा दिया था। நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் ஏரோது ராஜா சிறிய குழந்தைகளை கொலை செய்யும்படியாக அவன் சொல்லியிருந்தார். सेम यीशु मसीह का जन्म होते भी ही हेरोदेस राजा ने आज्ञा दिया 2 साल के बच्चों सबको मार डाल दो। அப்படியாக நம்ம பைபிள்ல தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிற இந்த கொலையானது ஒரு காரியமாக இருக்கு. हम बाइबल में देख सकते हैं हथियार बहुत जगह पर लिखा कौन हथियार के बारे இன்னைக்கு में। நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க எத்தனை கொலை நடக்குது. आज भी अब अखबार खोल के देखो कहीं ना कहीं हथियार हो जाते हैं, खून हो जाते हैं। வீட்டுல இந்த நில பிரச்சனை, जमीन की जो पटवारी की लड़ाई होती है, बंटवारा का लड़ाई जमीन அதனால का, பிரச்சனை, அதனால கொலை. उसकी कारण से कई लोग हथियार कर लेते हैं। நீங்க டெல்லியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ்ல நீங்க படிக்கலாம். அவங்க ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் கார் முன்னாடி போயிட்டா அப்படி சொல்லி இறங்கி துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடுவாங்க. दिल्ली में कई संदेश आप सुन सकते हैं, जो कार ओवरटेक के चला गया तो वो गुस्सा होकर गोली मार देते हैं। वैसे ही इसमें भी बड़ा कई बार கொலை என்பது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. आज भी हथियार खून होते रहते हैं संसार में, நாம் அதனை கேள்விப்படுவதில்லை. हम सुनते रहते हैं। ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்பதனை அவர் இன்னும் அதிகமான ஆவிக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார். लेकिन यीशु मसीह हथियार नहीं करने का, खून नहीं करने का बारे में अपनी स्टाइल से बहुत अच्छी रीत से समझाता है। நாம் அதையும் சொல்லி பார்க்கிறோம். उसका भी हम देखने जा रहे हैं। நாம 3 கொலைகளை பற்றி பார்க்க போறோம். आज 3 खून, 3 हथियार के बारे में देखने जा रहे हैं। பைபிள்ல போட்டிருக்கிற 3 கொலைகள், बाइबल में लिखा 3 तरीका खून, அதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம்? उनमें से हम क्या सीख सकते हैं? அதன் பின்பு இயேசு கிறிஸ்து இதனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார், उसके बाद यीशु मसीह इसका बारे में क्या लिखा है, அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். उसका बारे में हम पढ़ने जा रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா எல்லாரும் முகங்கள்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. खून नहीं करना, ये शब्द सुन के सबकी चेहरा की इतना उदास नहीं। நான் உங்களை கொலை செய்ய போறது இல்ல. मैं आपको हत्या नहीं करता, मारता नहीं। எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்த மாதிரி இருக்கு. आप वैसी देख रहे मुझे दुश्मनी जैसा। ஹல்லேலூயா, हालेलुया। சரி, இந்த இன்னும் அந்த நம்ம சொன்ன அந்த செய்திக்குள்ளாக போறதுக்கு முன்னால இந்த கட்டளைகளை ஆண்டவர் மோசேவின் மூலமாக கொடுக்கின்றார். संदेश जाने से पहले देखते हैं इस आज्ञा को, इस वायदा का परमेश्वर मूसा का द्वारा दे रहे हैं। அதுவே ஒரு इंटरेस्टिंगाன ஒரு காரியமாக எனக்கு படுகிறது. यही बहुत अच्छा लग रहा था, मूसा का द्वारा खुदा ये वचन को दे रहा। இந்த மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்தவன். मूसा पालन पोषण फरोन की महल पर हुआ था। அடுத்தபடியாக பார்வோனாக இவன் வரலாம் அப்படின்னு இருந்தது. फारोन की राजा का स्थान में इनका भी मौका था आने के। அவன் ஒரு நாள் நிலத்தை சுற்றி பார்க்க போகின்ற பொழுது ஒரு எகிப்தியன் யூதனை அடிக்கின்றதை பார்த்து அந்த யூதனை கொன்று போடுகிறான். एक बार मूसा अपने महल से निकलकर जो अपने प्रजा लोग रहते हैं घूमने गया था, उधर देख के एक मिस्री देश व्यक्ति एक यहूदी लोगों को जान से मार के इन्होंने देखा। அந்த செய்தி மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு உடனே இவன் ஓடி போயிடும். फिर जाकर मूसा ने उसका जान से मारकर दूसरों को ये पता चल गया, सुनते भागते। இன்னொரு ஒரு இடத்துல போய் ஆட்டு மேய்ப்பனாக ஜெத்ரோவுக்கு உதவி செய்து मूसा கொண்டிருக்கிறான். वहां से दूर भागकर एक चरवाहा रूप से जाके किसी का पास रहते। அவனை அப்படி கொலை செய்த ஓடி போன அந்த மோசேவை வைத்து ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், கொலை செய்யாதிருப்பாயா. उसी मूसा ने किसी का हत्यार किया, खून किया, खून करके भागने लगा। उसी मूसा से जाके खुदा कह रहे तू खून नहीं करना। ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இப்படிதாங்க பயன்படுத்துறார். परमेश्वर हमें भी इस तरीके से संभालते हैं। நாம எதற்கு பயப்படுகிறோமோ हम किस बातों के लिए डरते हैं, அந்த இடத்துல தான் நம்மள பயன்படுத்தும். उसी जगह खुदा हमें खड़ा करते हैं। நம்ம கிட்ட என்ன குறை இருக்குதோ हमारे अंदर क्या कम गठिया होते हैं, அந்த குறையை நிறைவேற்றி
அதுல ஊழியத்தை கொடுக்கிறார். उसी जगह का खुदा पूरी परिपूर्ण करके उसमें सेवकाई देता है। ஹalleluya. हालेलुया। நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறை படிச்சு பாருங்க. आप यीशु मसीह का वंश वरलार का देखे इतिहास को देखते जाए, அதுல ராகாப் இருக்கிறாள், उसमें रागाल के बारे में लिखा है, தாவீது இருக்கிறார். दाऊद का बारे में लिखा है। எத்தனையோ தவறுகள் செய்த மனிதர்களை வைத்துதான் தேவன் தன்னுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே जो செய்கிறார். बहुत पाप अन्याय किया उनकी द्वारा ही खुदा अपनी इच्छा को पूरी कर रहा था। அப்ப நாம குறைவோடு இருந்தாலும் अगर हम बहुत कम गति से रहने से, தேவனிடத்திலே வருகின்ற பொழுது அது நிறைவேறும். जब भी हम परमेश्वर के अचूर में आते हैं, हमारा कम गठियों को खुदा भर देते हैं, दूर करते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்மிடத்துல என்ன நாளும் குறை இருக்கலாம், हमारे पास कितना भी कमजोर हो सकते हैं, தேவனிடத்துல நாம அதை கொண்டு வருகின்ற பொழுது अगर परमेश्वर के पास वो कम गठियों को लेकर आते समय தேவன் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा बड़ा काम करता है। ஹalleluya. हालेलुया। 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 ஆதியாகமம் 4:4-5 उत्पत्ति 4वां अध्याय और 5 4 और 5 उत्पत्ति। अपनी भेड़ बकरियों के कई एक पहलौठे बच्चे पे भेंट चढ़ाने के लाया और उनके चर्बी भेंट चढ़ाई। तब यहोवा ने हाबिल और उसकी भेंट को तो ग्रहण किया, परंतु कैन और उसकी भेंट को उसने ग्रहण न किया। तब कैन अति क्रोधित हुआ और उसके मुंह पर उदासी छाई। ஹalleluya. हालेलुया। அனிதாலாம் முதல்ல பைபிள் படிக்கிறது நான் பார்த்ததே கிடையாது. पहले अनीता बाइबल खोलते में नहीं देखा था। ஆனா இப்போ போட்டி போட்டு படிக்கிறாங்க. हाँ, आज मुझे बहुत अच्छा लग रहा है, कंपटीशन हो गया, ரொம்ப சந்தோஷம். बहुत अच्छा लग रहा है। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் நீங்களா எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷம். बहुत अच्छा लग रहा है बेटी। ஆனா சகோதரர்கள் மத்தியில தான் யாருமே வாசிக்க लेकिन மாட்டாங்க. हमारा भाई लोग क्या यार जल्दी नहीं बाइबल खोलते हैं। ஜான் நீலாம் முதல்ல ரொம்ப அதிகமா சீக்கிரமா எடுத்து படிப்பேன். जॉन पहले बहुत तेजी था, बढ़िया कर रहा था। ரமேஷ் நீங்க படிக்கணும், रमेश पढ़ना चाहिए, நீங்க படிக்கணும், अमरदास पढ़ना चाहिए, நீங்களாம் முதல்ல எடுத்து படிக்கணும். पहले खोलना चाहिए फटाफट बाइबल। ஹalleluya. हालेलुया। இப்ப ஆதியாகமம் 4 இதுல யாராவது ஒருத்தர் படிக்க, சகோதரர்கள் ஒருத்தர் படிக்க. भाई लोग सब कोई पढ़ो उत्पत्ति 4 का 4 और 5। और हाबिल भी अपनी भेड़ बकरियों के लिए करके कई एक पहलौठे बच्चे भेंट चढ़ाने ले आया और उनकी चर्बी भेंट चढ़ाई। तब यहोवा ने हाबिल और उसकी भेंट को तो ग्रहण किया, परंतु कैन और उसकी भेंट को उसने ग्रहण न किया। तब कैन अति क्रोधित हुआ और फिर उनको लक्ष्य था। ஹalleluya. हालेलुया। கையில சகோதரர்கள் எல்லாம் ஒழுங்கா விருப்பத்தோட சபையில இல்ல அப்படின்னு சொன்னா देखना जब भी कह रही थी बाहरी लोग का अंदर एक मन नहीं है, நீங்க அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ண கூடாது. आप उसकी जो बातों को सच्चाई करके नहीं प्रूव करना। நாங்க அப்படி இல்ல. आप हम दिखाना चाहिए, हम वैसे नहीं। இந்த சபையினுடைய வளர்ச்சியை எங்களுக்கும் விருப்பம் இருக்குது. इस कलीसिया को उन्नति में हमारा हिस्सा बहुत है, நாங்களும் கர்த்தருக்குள்ளாக வளர்கிறோம். हम भी प्रभु में उन्नति पा रहे हैं। அதை நீங்க சொல்லணும், आप बोलना चाहिए அதை भाई, நீங்க காண்பிக்கணும். उसका दिखाना चाहिए। அடுத்த நேரம் நான் வசனத்தை சொல்லிட்ட பொழுது நீங்க முதல்ல சொல்லணும். अगले बार में प्रचार के आते समय पहले आपका वचन बोलना चाहिए। நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்ப அவ சொன்னது கரெக்ட் தான். आप पहले बोले नहीं बोले तो वो सही कह रही है। ஹalleluya. हालेलुया। இதுல நம்ம ஆபேலை குறித்து பார்க்கின்றோம். या अबेल का बारे में लिखा, இந்த காயினும் ஆபேலும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். काइन और अबेल अब्राहम आदम का पुत्र था। காயின் அவன் நிலத்தை பயிரிடுகிறான். काइन जमीन के ऊपर जो बीज बो रहा था। ஆபேல் ஆட்டு மந்தைகளை பார்க்கின்றான். अबेल जो चरवा का काम कर रहा था। காயின் தன்னுடைய விளைச்சலிலிருந்து அவன் ஒரு பலியை கொண்டு வருகிறான். काइन किसान था, अपनी जो भूमि से आया हुआ प्रतिफलों को प्रभु के लिए एक हिस्सा लेकर आ रहा। ஆபேல் அவனுடைய ஆட்டு மந்தைகளிலிருந்து சிறந்ததான பலியை கொண்டு வருகிறான். लेकिन आबेल अभी गौशाला से जो अपनी चरवा का काम से बेस्ट उत्तम चीजों को खुदा के लिए लेकर आ रहा था। அதுதான் அங்க ஒரு வித்தியாசம். यही उधर एक फर्क है। காயின் எதையோ கொண்டு வர்றான், काइन जो मिला वो लेकर आ रहा था प्रभु की हजूरी में, ஆபேல் சிறந்ததை கொண்டு வர்றான். लेकिन आबेल बहुत उत्तम
चीजों को खुदा के लिए लेकर आ रहा था। சகோதரர்களே, உங்களுக்கு இது வந்து ஒரு சவால். भाई लोग आपके लिए एक चुनौती। நீங்கள் சபையை ஏனோ தானோ என்று பார்க்கின்றீர்களா? आप क्या कलीसिया का फालतू करके सोच रहे हैं? அது சிறந்ததா இருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க. नहीं तो कलीसिया उत्तम से भरना करके सोच रहे हैं। எனக்கு தெரியும் இன்னைக்கு இது ரொம்ப வேர்வையா இருக்கும் அப்படின்னு. मुझे पता आज बहुत गर्मी होता है। ஆனா சபைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வரணும். कलीसिया में आने के लिए अब अच्छी कपड़ा पहन कर आना चाहिए। பெஸ்ட் ட்ரெஸ் हमारा पास जो बेस्ट कपड़ा वो पहन कर आना चाहिए। அதுதான் சபை. वही हमारा लिए इज्जत है। சபைக்கு லேட்டா போறது எனக்கு பிடிக்காது. मुझे कभी अच्छा नहीं लगता कलीसिया में लेट जाना। நாங்க சபைக்கு 5 நிமிடத்துக்கு முன்னால போறதுக்கு பார்ப்போம். हम कोशिश करते हैं हमारा कलीसिया में 5 मिनट से पहले पहुंचने के लिए। என்னுடைய மனைவி வந்து 6 நாளும் டென்ஷனே ஆக மாட்டாங்க. मैं पहले भी कहा था बहन जो 6 दिन गुस्सा नहीं टेंशन नहीं होती है, எங்களையும் டென்ஷன் படுத்த மாட்டாங்க. हमें भी तंग नहीं करती है 6 दिन। ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவரும் டென்ஷன் जब भी ஆகும். संडे दिन आएगा वो खुद टेंशन हो जाती, எங்களையும் டென்ஷன் பண்ணும். हमें भी टेंशन करती। சபைக்கு சீக்கிரத்துல போயிடும். उठो उठो कलीसिया जाना, उठो उठो। அப்ப சபைக்கு முதலிடம் கொடுக்கணும். पहले कलीसिया के लिए पहला स्थान देना चाहिए। தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். परमेश्वर के लिए पहला स्थान देना चाहिए। நான் உங்ககிட்ட திரும்ப நான் சொல்லியிருக்கேன். मैं बार बार आपसे कहता हूँ और कह रहा हूँ, எங்களுடைய வாழ்க்கையுடைய சாட்சியே हमारा जिंदगी जो गवाहियां தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். प्रभु और प्रभु के राज्यों को खोजो, ये तमाम चीज आपके पीछे आएगा। அது என்னுடைய மனைவியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், हो सकते हैं बहन की अकेलापन जीवन पर, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா भाई का जीवन पर, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையா इनकी இருக்கலாம். परिवार के जीवन में भी தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கின்றோம். हम परमेश्वर की पहला स्थान देते समय நாங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறோம். हमारे एक जगह पर आशीर्वाद में हो जाते அப்போ हैं। தேவனுக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுக்கிறீர்களா? क्या आप प्रभु के लिए पहले स्थान दे रहे हैं? நீங்கள் அதிகமான நல்ல ஒரு பலியை கொண்டு வருகிறீர்களா? क्या आप प्रभु के लिए अच्छा उत्तम वेदी लेकर आ रहे हैं? இங்கே ஆபேல் ஒரு சிறந்த ஒரு பலியை கொண்டு வருகிறார். आबेल एक उत्तम वेदियों को खुदा के लिए लेकर आ रहे हैं। கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறார். परमेश्वर उनकी वेदियों को स्वीकार कर रहा था, காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन काइन को जो वेदी चंदा का स्वीकार नहीं किया। காயினுக்கு தேவன் மேலே கோபம். काइन अभी खुदा के ऊपर क्रोध कर रहा था। நானும் கொண்டு வந்திருக்கிறேன், मैं भी अब खुदा के लिए वेदी चढ़ाया, என்னுடைய பலியை நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள? मेरी वेदी को क्यों आप स्वीकार नहीं किया? खुदा தேவன் மேல கோபம், खुदा के ऊपर क्रोध गुस्सा था। அதை யார் மேல காமிக்கிறான் वो தெரியுமா? क्रोध किसके ऊपर दिखा रहा था? அவனுடைய சகோதரன். अपनी खुद की भाई के ऊपर दिखा रहा था। அவன் மேல அவனுக்கு கோபம் வருது. भाई के ऊपर क्रोध आ गया, அவன் மேல அவனுக்கு கோபம் வருது. भाई के ऊपर गुस्सा आ गया। தேவன் மேல உள்ள கோபத்தை पहले खुदा पहले परमेश्वर के ऊपर गुस्सा हुआ क्योंकि मेरी चंदा मेरी वेदी को तो स्वीकार नहीं किया, वो अपने भाई को दिखाया। இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இலக்கம் தான் இருக்கு. आज का जमान में हमारा जीवन में भी वैसा हो रहा அவன் என்னோட தானே படிச்சான், है। मेरे साथ स्कूल में पढ़ाई किया यार, நானும் தான் படிச்சேன். मैं भी उनके साथ था। அவன் மட்டும் எப்படி என்னை விட மேல மார்க் வாங்கிட்டான்? वो मेरे से ज्यादा मार्क कैसा ले लिया वो बंदा? அவனுக்கு மட்டும் எப்படி நல்ல மார்க் வேலை கிடைச்சது? और उनके लिए अच्छा नौकरी कैसा मिला यार? நான் 10,000 ரூபாய் தானே சம்பளம் வாங்குறேன், அவன் 50,000 ரூபாய் சம்பளம் मैं வாங்குறான். सिर्फ 10,000 तनख्वाह लेता हूँ, वो तो 50,000 ले रहे हैं। நானும் சர்ச்சுக்கு போய் ஜெபிக்கிறேன். मैं भी कलीसिया जाता हूँ, அது ஜெபிக்கிறதெல்லாம் உண்மையா? क्या मैं प्रार्थना करना सही है? தேவன் மேல உள்ள கோபம் परमेश्वर के ऊपर जो क्रोध आ जाते हैं हमारे लिए, நாம் சகோதரனோடு சகோதரியோடு காண்பிக்கிறோம். हमारा भाई बहन से वो क्रोध को दिखाते हैं, அவர்களை பற்றி தவறான செய்திகளை சொல்லுகிறோம். उनके बारे में बुराई संदेश को देते हैं, அவர்கள் எப்படிலாம் கீழே விழணுமோ அதற்குரிய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். उनका कितनी रीति से गिराना था उतनी रास्ता ढूंढ कर गिराते அவர்களை हैं, பற்றி தவறான காரியங்களை புறம் கூறுகிறோம். उनके बारे में बुराई 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 बोलते रहते हैं। இன்னும் இது நடந்து கொண்டிருக்கிறது. आज भी ये बोलते रहते हैं। மற்றவங்க முன்னேறிட்டாங்க, वो दूसरा लोग उच्च स्थान पर चला गया, மற்றவங்க என்னோட அழகா இருக்கிறாங்க, ये मुझसे बहुत सुंदर लगी, மற்றவர்கள் என்னை விட அதிகமாக பாராட்டு பெற்று விட்டார்கள். ये मुझसे ज्यादा तारीफ ले रहे हैं। நமக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். हमारे अंदर एक उदास होते हैं, நமக்கு ஒரு துக்கம். हमारे अंदर एक दुख उत्पन्न होते हैं। நாம் அதை சகோதரர்களிடத்துல காமிக்காம वो दुख
को भाई का ऊपर दिखाते हैं, அவர்களை நாம் கொலை செய்ய பாருங்க. उनका हम हथियार करने के लिए सोचते हैं। இப்ப இன்னைக்கு 2024 கொலை அப்படின்னு சொன்னா போய் உயிர் எடுக்கிறது மட்டும் இல்ல. और 2024 का हथियार का मतलब सिर्फ जान से मारना नहीं, அவர்களுடைய பெயரை கொலை செய்வதாக நாம செய்கின்றோம். किसी का विरोध हम बुराई बोलते हैं, उनका हम हथियार करने का समान, அவர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்பி விடுவது. उनके बारे में बुराई संदेश को बोलते रहते हैं। நான் அதை சபைகள்ல பார்த்திருக்கிறேன், मैं कलीसिया में देखता हूँ, சபைகள் சமுதாயத்திலும் பார்த்திருக்கிறேன். मैं समुदाय में भी देखता हूँ। பக்கத்து வீட்டுல போய் குறை சொல்றது. दूसरी पड़ोसी से जाके चुगली करते हैं। हम वैसा नहीं देना। இங்கே தேவன் காயினுக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். या खुदा काइन के लिए एक आलोचना, एक शिक्षा दे रहा था। ஆதியாகமம் 4:7 குறித்துக் கொள்ளுங்கள். ये 4 का उत्पत्ति 4 का 7 में आप लिखे रखिए। ஆண்டவர் சொல்லுகிறார், यहाँ लिखा है, சகோதரர்கள் ஒருத்தர் எடுத்து படிக்க பாப்பா, எடுத்து भाई लोग पढ़ो, भाई लोग में पढ़ो। यदि तू भला करे तो क्या तेरी भेंट ग्रहण न की जाएगी, हाँ। और यदि तू भला न करे तो पाप द्वार पर छिपा रहता है और उसकी लालसा तेरी और होगी और तुझे उस पर प्रभुता करनी। ஹல்லேலூயா. हालेलुया। நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்துகிறது. यदि तू भलाई नहीं किया तो श्राप तेरी दीवार पर सोते रहते हैं। நாம் பொறாமைப்படுகின்ற பொழுது, हम जलन होते समय, நாம் பொய் சொல்லுகின்ற பொழுது, हम झूठ बोलते समय, கோபப்படுகின்ற பொழுது, हम क्रोध गुस्सा होते समय, நாம் மனைவிக்கு உண்மையா இல்லாமல் இருக்கின்ற பொழுது, अपनी घरवाली के लिए सच्चाई के रूप से ना रहते समय, நாம் குடும்பத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்ற हम परिवार के अंदर समस्या खड़ा करने से பாவம் என்ன பண்ணுதான்? पाप क्या करता, பாவம் வாசற்படியிலே படுத்து हमारा दरवाजों पर सोते रहते हैं। கூடவே படுத்து கிடக்கு. वो हमेशा हमारा घर की सामने सोते रहते हैं। शराब पाप எப்பொழுது முழுங்கலாம் என்று அது பார்த்து கொண்டிருக்கிறது. या लिखा कब आपको खाएं करके इंतजार कर रहे हैं। शराब पाप, ஆண்டவர் வந்து ஆலோசனை சொல்லுகிறார். प्रभु जाके उनसे कह रहे हैं, ஆண்டவர் சொல்றாரு, खाएं, நீ பண்றது தப்பு, आप जो कर रहे हैं गलत है, நினைப்பது தவறு, जो सोच रही वो गलत है, அப்படி நீ நினைக்க கூடாது. गलत मत सोचो। ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். परमेश्वर आकर उसका खुद आलोचना दे रहा है, அவன்கிட்ட लेकिन वो सुनता नहीं है। தன்னுடைய சகோதரனை கொலை செய்து फिर भी जाके अपने भाई को हत्या कर दिया वो। நாம் அதை யோசிச்சு பார்க்கணும், इसका थोड़ा सोचो, தியானிக்கணும், ध्यान करो, நம்மையே நாம கேள்வி கேட்கணும். अपने आप को आप सवाल पूछो, நான் அப்படி இருக்கிறேன், क्या मैं भी वैसा हूँ? சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ எனக்கு ஒரு பொறாமை இருக்கு. क्या मेरा भाई मेरा बहन के ऊपर मेरे अंदर मैं गुस्सा दिखाता हूँ? மற்றவர்கள் நன்மை பெறுகின்ற பொழுது நான் சந்தோஷப்படுகிறேனா, பொறாமைப்படுகிறேன்? दूसरी लोगों के अंदर कोई भलाई आने से मैं खुशी हो जाता हूँ, दुख हो जाता हूँ? सोच के देखो। அந்த பொறாமை நீங்க சொல்ல என் மனசுக்குள்ளதான இருக்குது. आप सब बोल सकते हैं मेरी मन में जलन है, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? लेकिन खुदा क्या कहते हैं? பாவம் வாசற்படியில் படுத்து. आपका मन में बुरा आने से पाप तेरी दरवाजा का सामने सोते रहता है। நீ அதனை ஆண்டு கொள்ள வேண்டும். आप उसकी वस्तु में लेना, நீ விட்டனா அது உன்னை ஆண்டு கொள்ளும். अगर आप छोड़ दिया तो शराब तुझे अपनी वस्तु में அதுதான் நம்ம लेगा। இந்த ஆபேலுடைய காரியத்துல பார்க்கிறோம். आबेल के जीवन पर यही देखते हैं। தேவன் மேல உள்ள கோபத்தை உங்களுடைய சகோதரன் மேல காமிக்காதீங்க. परमेश्वर के ऊपर जो क्रोध है वो अपने भाई बहन के ऊपर मत दिखाओ। அடுத்தபடியா பாருங்க 1 ராஜாக்கள் 21:3. पहला राजा किताब की 21 का 3 में क्या लिखा देख सकते हैं। पहला राजा 21 का 3 में लिखा है, அங்கே நாபோத்தை பற்றி ஒரு நிமிஷம், நாபோத்தை குறித்து நாம பார்க்கிறோம். नबोत की बारे में यहाँ लिखा है। ஆகாப் என்கிற ஒரு ராஜா, अगाब करके एक राजा था, அவன் அந்த இடத்தை ஆளுகை செய்கிறான். उस पूरी जगह का कब्जा करके राज्य कर रहा था। அந்த ராஜாங்கத்துல எல்லாம் அவனுக்கு தான். वो राजा का पास सब कुछ उनका था, அவன் தான் ராஜா. वही इस देश के राजा है, எல்லா இடமும் அவனுக்கு உரியதான். पूरी इस देश उनका है। அங்கே நாபோத் என்கிறவன் ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறான். लेकिन उधर नवेद करके एक व्यक्ति एक दाखलता का खेतों को रखा है। ஆகாப் சொல்றான், இந்த இடத்தை எனக்கு கொடுத்துடு. आगाब राजा ने जाके नगोब से कहने, ये जमीन ये खेत अच्छा लग रहा मुझे दे दो। நாபோத் சொல்றான், என்னுடைய பிதாக்கள் காலத்துல உள்ளது இது, वो कह रहा नहीं मेरा दादा की समय का जमीन है, நான் கொடுக்க மாட்டேன். मैं इसका नहीं बेचूंगा। உடனே அவன் போய் முகம் சோர்ந்து போய் படுத்துக் கொள்கிறான். राजा का बहुत उदास आकर घर में जाके उदास से लेटा है। அவனுடைய மனைவி ஒரு திட்டம் தீட்டுகிறான். उसकी घरवाली एक प्लान कर रही है।
என்ன தெரியுமா திட்டுகிறாள்? क्या प्लान पता? அந்த ஊர் தலைவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். जो गांव के जो सरपंच होते हैं उनके लिए एक चिट्ठियां लिखनी। ஒரு நாள் உபவாசத்தை நீங்கள் சொல்லுங்கள். एक बार आप उपवास करें। உபவாசம் எதற்காக வைப்பாங்க? उपवास प्रार्थना किसके लिए रखते हैं? பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பதற்காக, शराब के लिए, क्षमा मांगने के लिए, தேவன் முன்னால நம்முடைய प्रभु தாழ்மைப்படுத்துவதற்காக, के अचर में अपने आप को दीन करने के लिए, அதற்கு தான் உபவாசம் வைப்பாங்க. उसके लिए उपवास प्रार्थना करते हैं। நம்முடைய ஆத்துமாவை சுத்தப்படுத்துவதற்காக, हमारा प्राण का आत्मा का शुद्ध करने के लिए उपवास प्रार्थना होता है। எசபேல் என்ன பண்றாங்க? या उससे जो आगाब की जो घरवाली क्या कर रही थी, நாபோத்தை கொலை செய்வதற்காக ஒரு உபவாசத்தை அவங்க சொன்னாங்க. नाबोत को खून हथियार करने के लिए एक उपवास प्रार्थना कर रही है। அந்த ஊர் தலைவர்களுக்கு சொல்றாங்க, उस गांव के सरपंच से वो कह रही थी, ஒரு நாள் உபவாசம் வைங்க, एक दिन उपवास की प्रार्थना योजना करे, நாபோத்தையும் கூப்பிடுங்க, नाबोत को भी बुलाओ। எல்லாம் முடிஞ்ச உடனே सब पूरी होने के बाद ரெண்டு பேரை கூப்பிட்டு, दो व्यक्ति का बुलाकर, ரெண்டு சாட்சிகளை கூப்பிட்டு, दो गवाही को बुलाकर, நாபோத்து தேவனுக்கு எதிராக பேசினான் என்று சொல்லுங்க. नाबोत खुदा का विरोध बात किया कर झूठी गवाही को तैयार करो, அப்படின்னு சொல்லி அவன் மேல நீங்க கொலை குற்றத்தை போட்டு விடுங்க, उसके ऊपर खून की हथियार की सब लगा दो, அவனை கொலை செய்து விடுங்கள். उसका जान से मार दो। இன்னைக்கு ஒரு நடக்கும். आज भी समस्या में संसार में हो रहा है। அப்படியே செஞ்சிடறாங்க. कई लोग वैसा प्लान करके लोगों को हथियार कर देते हैं। உடனே ஆகா அந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆகா போய் அந்த இடத்தை அவன் எடுத்துக் கொள்கிறான். नागोद को वैसा प्लान करके मारने के बाद आगाब राजा ने जाके वो जमीन का अपनी वस्तु में ले लिया। இன்னைக்கு ஒரு நடக்கும். आज भी जमीन का पीछे हथियार खून हो रहे हैं। தேவனுடைய காரியத்தை வைத்து தங்களுடைய தீமையான அநீதியான காரியங்களை செய்து கொள்வது, परमेश्वर के नाम से अपनी बुराई इच्छा का पूरी करने के लिए कोशिश करते लोग हैं। தேசப்பற்று அப்படிங்கிற பெயரை சொல்லி தங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த அநீதியான காரியங்களை செய்து கொள்வது, देश की भलाई का नाम से आकर हमारे लिए कितना लौट सकते, सब लौट रहे हैं आजकल लोग। இதை நான் முழுமையாக விவரித்து சொல்ல முடியாது. मैं खोल कर नहीं बोल सकता हूँ। நம்ம வெளிப்படுத்துறதுல சொல்லி இருக்கிற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். प्रकाशवासी में लिखा वैसे ही कह सकते हैं, காதுள்ளவன் கேட்க கடவன். जिसकी कान वो सुन ले। நீங்கள் கேட்டு அதனை ஆராய்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். आप सुनकर उसके ऊपर स्मरण करके जानो। தேசப்பற்றை சொல்லி தேசப்பற்றை சொல்லி परमेश्वर देश की भक्तों को बारे में हमें बताते हैं, देश भक्त करके, அநீதியான காரியங்களை செய்வது, लेकिन वो करते सारी बुराइयां। தேவ காரியங்களை சொல்லி அநீதியான காரியங்களை कई लोग परमेश्वर के बारे में बताकर और करते सारी बुराइयां। ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அது நடக்குது. आज भी संसार में हो रहा है। எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. आप कितने लोग ये बात जानते, मैं नहीं जानता। ஃபாதர் ஸ்டான் சுவாமி அப்படின்னு ஒருத்தர், एक फादर था स्टान स्वामी, அவர் ஆதிவாசிகளுக்காக அவர் போராடினார். वो आदिवासी लोग होते हैं, उनके लिए बहुत लड़ाई किया, उनकी भलाई के लिए। ஆதிவாசிகள் இருக்கின்ற இடங்கள்ல நிறைய மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை அபகரித்துக் கொள்வதற்கு பணக்காரர்கள் அவர்கள் யோசித்தார்கள். कई अमीर लोग क्या करता था, आदिवासी का जो गांव होते हैं उसी गांव का जमीन पर मिनरल अच्छा पानी करके आदिवासियों को जान से मारकर जमीन का कब्जा करता था। இவர் அவர்களுக்காக போராடினார். ये फादर क्या करता है, आदिवासी के लिए युद्ध किया, लड़ाई किया कोर्ट में जाकर। அவர் மேல பொய் குற்றங்களை போட்டு लेकिन सरकार ने क्या कर दिया, उसके ऊपर झूठा इल्जाम लगाकर ஜெயில போட்டு उसका बंदीगृह में डाल दिया था। அவருக்கு கை ஆடும். उसका बहुत बुजुर्ग था, हाथ हिलता रहता था। அவருக்கு அவர் ஏதாவது குடிப்பதற்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னாரு. वो बंदीगृह में जो गिलास नहीं उठा पा रहे, एक स्ट्रॉ दे दो पीने के लिए, அதை கொடுக்க மாட்டாங்க. लेकिन बंदीगृह में वो भी उनका मना कर दिया। அவர் கடைசியில ஜெயிலே செத்து हाँ, वो बंदीगृह में मर चुका था। இதே காரியம் यही बात है। ஆபோத் ஆகா அதே காரியம் आबोत नगाम और आबोत के बारे में यही कहानी है। கொஞ்சம் நடக்கும். आज भी संसार में हो रहे हैं। ஹalleluya. ஹalleluya. நாம் அதை தான் ஆராய்ந்து பார்க்கணும். इसका है हम बहुत गहराई से देखना, நாம படிக்கணும். हम पढ़ना। இந்த ஆகாப் அவன் அரண்மனையில இருக்கின்றான்.
आगाब महल में रहता था। அந்த அரண்மனையில அவனுக்கு போதும் என்கிற மனம் இல்ல. वो बड़ा अमीर होने के नाते भी उसकी मन परिपूर्णता नहीं हुआ। அந்த ராஜாங்கத்துல இருக்கிற எல்லா நிலமும் அவனுக்குரியதா இருக்கு. पूरी देश उनका है, जो जमीन भी उनका है, ஒரு சின்ன இடம் கிடைக்கல. लेकिन छोटा सा एक जगह के लिए அவனுக்கு மனசு ஒடிச்சு போயிடுச்சு. उसका मन उदास हो जाता। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। ஆனா இதே இது பவுலையும் சீலாவையும் பாருங்கள். यही बात तो पौलुस सीला का बारे में क्या लिखा है। பவுலும் சீலாவும் ஜெயில இருக்கிறாங்க. पौलुस सीला बंदीगृह में था, கால் கட்டப்பட்டிருக்கிறது, उसका हाथ पांव बांधा गया था, கை कटப்பட்டிருக்கிறது. उसके हाथ बांधा है, அவர்கள் ஆடி பாடி இருக்கிறார்கள். वो प्रभु का स्तुति कर रहा था। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। ஆகாப் அவன் அரண்மனையில இருந்தவனுக்கு போதிகை என்கின்ற மனப்பான்மை இல்ல. हाँ, आगाब लेकर महल में राजा का रूप से रहते भी उसकी मन तसली नहीं हुआ था। பவுலும் சீலாவும் ஒண்ணுமில்லாம அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். लेकिन पौल सीलास कुछ भी नहीं था, खुदा का पूरी मन से आराधना की। நீங்க எப்படியாக இருக்கீங்க? आजकल आप कैसे हैं? நீங்களே யோசித்து பாருங்க. आप सोच के देखो, உங்களுக்கு இல்லாததன் மேலேயே உங்களுக்கு கண்ணு இருக்கா? क्या आपके पास नहीं है उसके ऊपर ही आपका नजर है? உங்களுக்கு எது இருக்கிறதோ அதுல சந்தோஷமாக இருங்க. जो चीज खुदा आपका दिया उसमें संतोष से रह रहे हैं, उसी से தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். परमेश्वर मुझे और आपको आशीष दिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। நாம் அதற்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறோமா? हम क्या उसके लिए खुदा का धन्यवाद देते हैं? இல்ல மற்றவர்களை பார்த்துட்டு, मैं तो दूसरों को देखकर, அடுத்தவனை பார்த்துட்டு, दूसरों व्यक्ति को देखकर, எனக்கு அவர்கிட்ட இருக்கிறது இல்ல, नहीं उनके पास वो मेरे पास नहीं है, அவர் வச்சிருக்கிறது என்கிட்ட இல்ல, उनका पास जे सेम मुझे चाहिए है, அதுல நம்ம மனசு விஸ்தாரப்படுகிறோம். उसी बातों में उदास होते हैं। क्या ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। நம்முடைய மனதை ஆராய்ந்து பார்க்கணும். अपनी मन को परख के देखना। நாம் கொலை செய்யாமல் இருக்கலாம், हम कई बार हत्या नहीं करते हैं, ஆனால் இந்த ஆகாபினுடைய மனப்பான்மை நமக்குள்ளேயே இருக்கலாம். लेकिन आगाब जैसा बुराई सोच हमारे अंदर होते हैं। அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவினால தான் நம்ம இதனை மாற்ற முடியும். पवित्र आत्मा का सहायता से ही बुराई से बाहर आ सकते। மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். दूसरी एक काम का हमने देखा, மார்க் 6:18. मरकुस किताब का 6 का 18 पढ़ो। मरकुस सुसमाचार 6 अध्याय को 18वां वचन पढ़े। क्योंकि यूहन्ना ने हेरोदेस से कहा था, अपने भाई की पत्नी को रखना तुझे उचित नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க ஏரோது ராஜா यहाँ लिखा हेरोदेस राजा ने தன்னுடைய சகோதரியினுடைய மகனை சகோதரியுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக வைத்துக் கொள்கிறார். ये हेरोदेस राजा क्या कर रहे हैं, अपनी भाभी मतलब भाई का घरवाली को भाई बनने के बाद अपनी बीवी जैसा रख रहा है। யோவான் தீர்க்கதரிசி சொன்னா அது தவறு. यूहन्ना बपतिस्मा कह रहा है, जो भविष्यवाणी कह रहा है, जो आप अपनी भाई का बीवी का आपका बीवी बना के रखा ये गलत है। அது பிடிக்காம அவரை தூக்கி ஜெயில போட்டு வச்சிடறாங்க. वो राजा को वो अच्छा नहीं लग रहा था, इसलिए यूहन्ना बपतिस्मा का यूहन्ना भविष्यवाणी को बंदीगृह में डाल दिया। தான் பண்ணின தவறை சொல்லுகின்ற ஒரு மனிதனை தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க. जो राजा का गलतों को उन्होंने बताया था उसका बंदीगृह में डाला गया। இன்னைக்கு ஒரு நடக்குது. आज भी ये हो रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஏரோது ராஜா ஒரு பெரிதான ஒரு விருந்தை கொடுக்கிறான். हेरोदेस राजा एक बहुत बड़ा भोजन का इंतजाम कर रहा था, पार्टी। அப்பொழுது அவளுடைய அந்த மனைவியினுடைய மகள் வருகிறாள். जो उसने जो गलत रिश्ता से रखा घरवाली को जो बेटी आ रही थी, எல்லாருக்கும் முன்னால டான்ஸ் ஆடுறா. सबके सामने नाचने लगी। உடனே ஏரோது ராஜா கேக்குறான், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். हेरोदेस उस बेटी से कहा, बेटी जो भी तू मांगो मैं तुझे दूंगा। அவ போய் அம்மாட்ட கேக்குறான், वो मम्मी से आइडिया पूछ रहे, मम्मी क्या मांगो, என்ன வேணும்? क्या मांगो। எப்படிப்பட்டதான மனது உள்ளதான இந்த அம்மா இருக்கிற பாருங்க. देखो उसका मम्मी का मन का जोकर कितना बुराई से भरा हुआ मन है। இந்த யோவான் தீர்க்கதரிசியுடைய தலையை கேள். ये यूहन्ना बपतिस्मा वालों का सिरों को मुंडी को उठाकर அவன் हाथ கொலை पे लेकर செய்வது आया। மட்டும் முக்கியம் இல்ல. उसका सिर्फ हथियार करना मुख्य नहीं। இனிமே யாருமே என்ன பத்தி தவறா சொல்லக்கூடாது. इस राज्य में कोई भी मेरी विरोध नहीं बोलना है। தவறு சொன்னா அவர்களுக்கு இப்படிதான் जो வரும். मेरी विरोध बोलते हैं उसका मुंडी को भी काट लेंगे। அது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். सबके लिए एक उदाहरण होना चाहिए। அவன் செத்தா மட்டும் போதாது. वो सिर्फ हथियार नहीं होना चाहिए, அந்த தலைய ஒரு பிளேட்ல வச்சு இங்க கொண்டு வா. उसका सिरों को एक प्लेट
प्लेट में रखो यहाँ लेके आओ। இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் பாருங்க. देखो कितना बुराई सब भरा हुआ मन उसके अंदर। கடைசில அதுதான் நடக்கும். आखिर में वैसी हुआ। இந்த யோவானுடைய ஸ்நானனுடைய தலையை வெட்டி கொண்டு வர்றாரு. जो यूहन्ना जो बपतिस्मा का सिर काट कर एक प्लेट में रखे हुए। அப்ப அந்த விருந்துல இருந்த மக்களை யோசித்து பாருங்க. देखो जितने लोग उस भोजन में था उनके बारे में सोच ले। யாராவது சொன்னாங்களா? क्या कोई भी बोला था ये गलत है? ராஜா நீ பண்ணுகிறது தவறு. राजा दो जो तू कर रहे गलत है। कोई बोला இன்றைக்கும் आज भी मरे। நீங்க யோசிச்சு பாருங்க. आप सोच के देखो। நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்தா தெரியும். आप न्यूज़ में देखने से पता चल जाता நான் है। எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். मैं हमेशा कहता हूँ எல்லா விதமான ஞானமும் இங்க இருக்கு. हर एक तरीके का ज्ञान इस पवित्र बाइबल में है। ராஜா தவறு செய்கின்ற பொழுது जब भी राजा गलत करता है அவனுக்கு கீழாக இருக்கிற அதிகாரிகளும் उनके नीचे जितने नेता लोग रहते हैं தவறு செய்வதும் கொலை செய்வதும் அநியாயமான காரியங்கள் செய்வதும் சாதாரண காரியம் என்று எண்ணிவிடுவார்கள். वो जो भी हत्यार करते हैं गलत करते हैं वो सब उनके लिए पता नहीं चलता है। அதுதான் இங்க நடக்குது. यही आपकी हो रहा है। ராஜா அநீதியாக நடந்தால் राजा बुराई की मार्ग में चलेगा तो அவனுடைய அதிகாரிகளும் அநீதியாக उसके नीचे जितनी अधिकारी होते हैं वो भी बुराई करता है। மூன்று காரியங்களை பார்க்கிறோம். आज हम 3 बातों को देखा, மூன்று விதமான கொலைகளை பார்க்கிறோம். 3 तरीके का खून का हमने देखा। அந்த கொலைகள்ல என்ன அர்த்தம் இருக்குது என்பதை நாம பார்க்கிறோம். उसी खून में क्या बुराई करके देखा है। அவங்க நினைக்கலாம், அவங்களை கொலை செய்தவங்க நினைக்கலாம் முடிஞ்சிடுச்சு, उसका जो हत्यार किया उन लोग सोच ले इनका कहानी खत्म है, இவனுடைய காரியம் முடிஞ்சிடுச்சு. इनका काम खत्म है। ஆனா அப்படி இல்லை. ऐसा नहीं है। எபிரேயர் 11:4 எடுங்க. इब्रानियों किताब का 11वां अध्याय 4वां वचन है। எபிரேயர் 11:4 इब्रानियों किताब 11:4। विश्वासी से हाँ। हाबिल ने कैन से हाँ। उत्तम बलिदान परमेश्वर के लिए चढ़ाया हाँ। और उसी के द्वारा उसके धर्मी होने की गवाही भी दी गई, हाँ। क्योंकि परमेश्वर ने उसको उसकी भेंट के विषय में गवाही दी और उसी के द्वारा वह मरने पर भी अब तक बातें करता है। அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். यहाँ लिखा मरने के बाद भी वो बात कर रहा था। காயின் நினைச்சா ஆபேல நம்ம கொன்னுட்டோம்னா அவனுடைய சாப்டரே க்ளோஸ். काइन ने सोचा हाबिल के मैं मारूंगा तो उनकी कहानी खत्म। ஆகாப் நினைச்சா நாபோத்தை கொன்று விட்டோம்னா அவனுடைய சாப்டரே. आगाब राजा ने सोचा नाबोत को मारेंगे तो उनकी कहानी खत्म। ஏரோது நினைச்சா யோவான் தீர்க்கதரிசனை கொன்னுட்டோம்னா அவனுடைய சாப்டரே க்ளோஸ். हेरोदेस ने सोचा यूहन्ना बपतिस्मा का मार दिया तो उनकी कहानी खत्म। வேதாகமம் என்ன சொல்லுது? लेकिन धर्मशास्त्र पवित्र बाइबल क्या कहते हैं? அவர்கள் மரித்தும் இன்னும் பேசுகிறார்கள். उन लोग मरने के बाद भी आज भी बातें कर रहे हैं। அவர்களுடைய ரத்தம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது. हाँ, उनकी लघु आज भी हमारे लिए गवाही के रूप से बातें कर रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। நாம் அதற்குதான் நன்மையை செய்வதற்கு நாம தயங்கக்கூடாது. इसलिए मैं कहता हूँ भलाई करने के लिए कभी पीछे नहीं हटना। நமக்கு எது ஆனாலும் हमारे लिए कुछ भी होने दे, நம்முடைய ரத்தம் பேசும். हमारा लघु बात करेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கும் நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். आज भी आबेल की कायन के बारे में हम देखते हैं। யோவான் ஸ்நானனை பற்றி இன்றும் படிக்கிறோம். आज भी यूहन्ना बपतिस्मा के बारे में हम देखते ஆபேலை हैं। பற்றி இன்றும் நாம படிக்கிறோம். आबेल के बारे में देखते हैं। அது இன்றும் நம்மளை வழிநடத்துகிறது. आज भी वो वचन हमें आगे लेके जा रहे हैं। இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார். यीशु मसीह को खून किया, அவர் மரித்து वो तीसरे दिन जीवित हुआ। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। கொலை செய்யலாம் நினைப்பாங்க. लोग सोचेंगे इसका हत्यार कर देते கொலை हैं। செஞ்சா எல்லாம் முடிஞ்சதுன்னு वो நினைப்பாங்க. लोग सोचेंगे हत्यार कर देंगे तो काम खत्म है। ஆனால் நீதிமானுடைய ரத்தம் மரித்தும் பேசும். लेकिन धार्मिक लोगों को खून मांगने से भी बात करेगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இதனை குறித்து என்ன சொன்னார் நம்ம பார்த்தோம். यीशु मसीह इसका बारे में क्या कहते हैं? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா கட்டளைகளும் 10 கட்டளைகளையும் அவர் அதிகப்படுத்தி சொல்லியிருப்பார். हमारे यहोवा परमेश्वर यीशु मसीह 10 आज्ञा से और एक कदम आगे जाके बोलते மத்தேயு 12:35 படிங்கள். मत्ती 12वां अध्याय 30वां वचन। நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். अच्छा व्यक्ति अपनी हृदय अच्छा खजाने से अच्छी बातों को प्रकट करता है। हालेलुया।
நம்ம ஆபேலை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தோம், हम आबेल के बारे में देखते हैं। காயினுக்கு முதல்ல கோபம் வந்தது, पहले काइन के लिए गुस्सा आया था, இருதயத்திலே ஒரு எண்ணம் வந்தது. वो मन में एक बुराई आया था। அந்த எண்ணம் அது ஒரு செயலாக வெளிப்படுது. बुराई प्रकट होकर सफल में आया। அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए खुदा कहते हैं உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். अपनी हृदय को सुरक्षा में உன்னுடைய रखिए। இருதயத்திலிருந்து ஜீவநதி வருகிறது. आपके मन से जीवन की सोता निकलता है। இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் பார்த்து आपके मन की सोचों को सुरक्षा में रखिए। நாம சொல்லலாம், நானும் கொலை பண்ணலையே, आप कह सकते मैं हत्या नहीं किया, நான் புறங்குறது இல்லையே, मैं किसी का बुराई नहीं बोलता, நான் நல்லவன். मैं अच्छा हूँ। மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்க நல்லவர்களா இருக்கிறீங்க, हो सकते दूसरों को ना दिखाते हुए अच्छा बन रहे हैं। ஆண்டவருக்கு முன்னால நல்லவனா இருக்கு. क्या प्रभु के सामने अच्छा बनने के कोशिश உங்களுடைய कर रहे हैं? இருதயத்துல என்ன இருக்கு? आपके मन में क्या है? பைபிள் சொல்லுது, बाइबल में लिखा है எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். हर एक मन को खुदा क्या करते हैं, पूरी रीत से चाल चलन पूछते हैं। அதனால இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல சொல்றாரு, इसलिए यीशु मसीह इस वचन में कहते हैं பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுக்கிறார். बुराई मनुष्य बुराई खजाना बुराई दिल से बुराई बातों को निकालता है। உங்களுடைய இருதயத்தை பொறாமையினாலும் आपके मन को बुराई से அநீதியினாலும் गंदी से பொல்லாதவைகளால் நிரப்புனீங்கன்னா अगर बुराई से तो भरोगे तो அங்கிருந்து வர்றதெல்லாம் பொல்லாதவைகளா தான் இருக்கும், उधर से जितनी आते हैं सब बुराई होती है, அநீதியா தான் இருக்கும். वो सब बुराई से भरा होता है। அப்ப நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். इसलिए हमारे हृदय को हम सुरक्षा में रखना चाहिए। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த நாள்ல படிச்சபோது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். हाँ, मैं पहले पढ़ा था, बहुत मुझे अजीब सा लग रहा था, क्योंकि हम जानते हैं हमारा मन में बहुत बात होता है। ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா ஒரு பொறாமை வரதான் செய்யும். अगर कोई हमसे कोई अच्छा कपड़ा पहन ले तो थोड़ा जलन आती है। நான் ஒரு நாள்ல நடந்து போயிட்டு இருந்தேன். मैं कई बार पैदल जाता हूँ, அப்ப பைக் கார் எதுவும் என்கிட்ட இல்ல. उस समय मेरे पास बाइक नहीं था, कार नहीं था, நான் நடந்து தான் போயிட்டு இருக்கேன். पैदल ही जाता हूँ काम के लिए। மழை பெய்யும். बारिश होते हैं, அப்ப நான் யாராவது ஒருத்தர் பைக்ல போவாங்க, कोई बाइक में जाते हैं, அதுலயும் அவன் சும்மா போக மாட்டான், वो वैसा नहीं जाता, தண்ணி எல்லாம் அடிச்சிட்டு போவான். वो बाइक में जाते हैं, बारिश का पानी हमारे ऊपर मार के जाते அப்ப हैं, ஒரு கோபம் வரும். मुझे गुस्सा आता है। அப்ப இந்த அப்ப நான் கிறிஸ்தவனா அப்பதான் நான் தேவனுக்காக उस வந்திருந்தேன். समय में नई नई विश्वासी था, ஒரு பக்கத்துல கோபம், एक तरफ से गुस्सा, அவன் மேல ஒரு கோபம், उनके ऊपर विरोध है, அவன் மேல ஒரு பொறாமை. उनके ऊपर एक जलन है, ஆனா உடனே இன்னொரு ஒரு இதுல வரும், लेकिन और एक मन आते हैं, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, वो खुदा का वचन वैसा कहते பைபிள் हैं, இப்படி சொல்லி இருக்கிறாரு. बाइबल ये कहते हैं। அப்ப இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம், इसी मन के अंदर एक वाहन होता है, எல்லா விதமான இந்த போராட்டம் இருந்தது. हर एक तरीका गुस्सा होते हैं। இதை எப்படி நான் நடத்துவது அப்படின்னு எனக்கு தெரியல. मैं कई बार कैसा इसका पूरी करूं करके मुझे पता था, नहीं पता था। அப்ப பில்லி கிரஹாம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு செய்தி கொடுத்தார். एक बार मैंने बिल्ली ग्राम करके एक पादरी एक संदेश दे रहा था, அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. वो बहुत मुझे मदद मिला। அவர் சொன்னாரு, वो बिल्ली ग्राम पादरी ने कहा உன்னுடைய தலைக்கு மேலாக பறவை போவதை உன்னால் தடுக்க முடியாது. जो आपका सिर का ऊपर उड़ने वाला पक्षियों को आप रोक नहीं सकते। பறவை ஓடினாலும் உன்னுடைய தலை மேல பறந்துகிட்டே தான் இருக்கும். सिरों को ऊपर पक्षियां उड़ते रहते हैं, அதை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. उसका आप रुक नहीं सकते। ஆனால் இந்த பறவை உன் தலை மேல கூடு கட்டுவதை உன்னால் तड़क लेकिन वो पक्षियां आकर आपका सिरों को ऊपर घर बनाना वो रुक सकते हैं। புரியுதுங்களா? क्या समझ में आ रही मेरी இந்த बात? எண்ணங்கள் வந்து போயிட்டே தான் இருக்கும். ये सोच आएगा जाएगा, அத உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. लेकिन आप सब कुछ नहीं कर सकते। ஆனால் அந்த எண்ணங்கள் தொடர்ந்து உங்களுடைய மனதில் இருப்பதை உங்களால் தடுக்க முடியும். लेकिन वो बुराई का सोच लगातार आपको मन में घर बनाने की इजाजत नहीं। அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, मान लो आप बैठे हैं, பஸ்ல போறீங்க, बस में जा रहे हैं, நடந்து போயிட்டு இருக்கீங்க, पैदल जा रहे हैं, ஒரு தவறான சிந்தனை வருது. वो की बुराई गंदी सफर में सोच आ रही है, அது கொஞ்சம் தவறு. वो गलत नहीं, அதையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பது लेकिन वो बुराई का बार बार सोचना ही गलत है, அதுதான். वही गलत है। அப்போ நான் யோசிச்சேன், அதை எப்படி என்னால மாற்றுறது ஆண்டவரே? मैं सोचने लगा कैसा खुदा मैं इससे बदल सकता हूँ। சரி, அந்த எண்ணம் வருது, ஆனா அந்த எண்ணம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது, நான் என்ன பண்றது? ये बुराई आ रहा है, ये बुराई लगातार मेरे अंदर आ रहा है, मैं क्या करूं? எடுத்துக்கொள்ளுங்கள் பிலிப்பியர் 4:8. फिलिपियों 4:8 में लिखा, फिलिपियों पत्री का பவுல் இப்படியாக சொல்லுகின்றார், पौलुस यूं कहता है, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, सच्चाई जो है, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ,
அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். आमीन। पढ़ो कोई इसका। इसलिए है भाइयों, हाँ। जो बातें सत्य है और जो बातें आदरणीय है और जो बातें उचित है और जो बातें पवित्र है और जो बातें सुहावनी है और जो बातें मनभावनी है, अर्थात जो भी सद्गुण और प्रशंसा की बातें हैं, उन पर ध्यान लगा करो। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கணுமா? हम किसके बारे में सोचना? உண்மை உள்ளவைகள், जो बात सच्चाई है, ஒழுக்கம் உள்ளவைகள், जो बात सीधा, நீதி உள்ளவைகள், जो बात धार्मिकता, அன்புள்ளவைகள், जो बात प्रेमिता, அவைகளையே நினைத்துக் उसका बारे में सोच दो। அப்போ ஒரு சிந்தனை வருது. मान लो एक बुरा सोच आ रहा है आपका, உங்களை கலங்க வைக்கிற ஒரு சிந்தனை வருது. आपका तंग करने वाला एक बुरा सोच मन में आ रहा है। நீங்க கேட்கணும், आप पूछना, இது உண்மையா? क्या ये सही है? மனசுல வர்றது உண்மையா? क्या मेरा मन में गंदी सोच आ रहा है सही है? ஒழுக்கமான காரியமா? क्या ये उचित है? நீதியான காரியமா? ये धार्मिकता क्या? அன்பான காரியமா? क्या ये प्रेमिता क्या? அப்படின்னா நான் நினைப்பேன், हाँ वैसे मैं सोचता था, தொடர்ந்து நினைப்பேன். मैं लगातार सोचता था। இல்லன்னா என்னுடைய வார்த்தையில இருந்து என்னுடைய இருதயத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும். नहीं तो मेरे मन में जो बात वो खुदा से मैं बताता। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ண சொல்லுவது. इसलिए मैं बार बार कहता हूँ खुदा का वचन को याद कर, स्मरण कर। இப்போ இது ஒரு கிளாஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. मान लो ये कि एक गिलास के रूप से है वो, तो இதை நல்லா க்ளீன் பண்ணி நான் வச்சிருக்கேன். इसका अच्छी रीति से सफाई करके मैं रख लिया। இது குறந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். मैं सफाई कर दिया, मान लो इसको खुला पड़ा, ஒரு 2 நாள் கழிச்சு வர்றீங்க, 2 दिन का बाद मैं आता हूँ, எல்லாம் அழுக்காயிரும். ये बहुत मिट्टी है, ஆனால் இதற்குள்ளாக நல்ல காரியங்களை அடைத்து வைக்கிறீர்கள். लेकिन इसका अंदर अच्छी बातों को आप रखता तो நீங்க எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் இது நல்லா க்ளீன் अब कितना दिन की बात आने से भी साफ सुथरा दिखेगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள். आपके मन में प्रभु का ग्रहण कर दिया, बपतिस्मा ले लिया। நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா தீய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். हाँ वैसे ही ये इतने काफी करके सोच लिया तो आपके मन में बुराई आती रहेगा। ஆனால் அந்த இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புகின்ற பொழுது तभी आप उस अपनी हृदय को परमेश्वर की वचन से भरने से பவுல் சொல்கிறது போல நடக்கும். पौल की जो वचन का वैसी होगा। உங்களுடைய இருதயம் நன்மையான இருதயமாய் மாறும். आपकी मन भलाई वाला मन है। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சிந்தனைகள் முக்கியம். पहले आपका सोच आवश्यकता है, யாரும் பார்க்க மாட்டாங்க, कोई भी नहीं देखता, யாரும் பார்க்காத அந்த சிந்தனைகள். जो भी नहीं देखने वाला वो सोच पवित्र होना நீங்கள் चाहिए। எதனை நினைக்கின்றீர்கள்? आप किस बातों को सोच रहे हैं? நீங்கள் உண்மை உள்ளவைகளை நினைக்கின்றீர்களா? क्या आप सच्चाई का सोच रहे हैं? ஒழுக்கமானவைகளை நினைக்கிறீர்களா? क्या सही के बातों को सोच रहे हैं? நீதியான காரியங்களை நினைக்கிறீர்களா? क्या धार्मिक बातों को सोच रहे हैं? அப்பதான் நீ உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா. तभी आपके जीवन में उन्नति आएगा। முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த எண்ணங்கள் முக்கியம். पहले इसमें देखा तो सोच आवश्यकता। இரண்டாவது காரியம், इसमें और एक बात लिखा है, ஆண்டவர் சொல்றார் மன்னிப்பு முக்கியம். क्षमा करना बहुत आवश्यक है। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய காரணம் என்ன? यीशु मसीह इस पृथ्वी पर जमीन पर आने का कारण क्या? உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பது. आपका और मेरा पापों को क्षमा करने। ஹல்லேலூயா. हालेलुया। அதை மன்னிப்பதற்காக தான் வந்திருக்கு. यीशु मसीह हमें क्षमा करने के लिए आया। நாம மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். क्या हम दूसरों को क्षमा करने के लिए तैयार हैं? ரொம்ப கஷ்டம். कई बार बहुत मुश्किल होते हैं। எல்லாரும் ஓகே சொல்றீங்க, आप सब यस बोल दिया है, முடிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். आप सब जानते रह रहे हैं, अच्छी बात है, ஆனா உண்மையிலேயே மன்னிக்கிறீங்களான்னு எனக்கு ஒரு டவுட். लेकिन मुझे शक हो रहा है, सच्ची में आप क्षमा कर रहे नहीं कर रहे? அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டா மன்னிச்சிடுறீங்களா? क्या भाई भाई का लड़ाई में क्षमा करते हैं? எங்க வீட்டுல நான் டெய்லி பாக்குறேன், हमारे घर में दोनों बेटा लड़ते रहते हैं। பாஸ்டர் வீட்லயும் பாப்பாங்கன்னு हाँ, நினைக்கிறேன். पास्टर का घर में भी होते हैं, भाई बहन का। அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டா நீங்க மன்னிச்சுக்கிறீங்களா? क्या भाई बहन आपस में लड़ते क्षमा मांग लेते हैं? கணவனும் மனைவியும் சண்டை போட்டா क्या மன்னிச்சுக்கிறீங்களா? पति पत्नी का बीच में लड़ाई होगा तो क्षमा मांग लेते हैं? குடும்பத்துல பிரச்சனை வச்சுனா क्या மன்னிச்சுக்கிறீங்களா? परिवार के अंदर लड़ाई होने से क्षमा मांगते हैं? சபைக்குள்ள பிரச்சனை வச்சுனா நீங்க कलीसिया के अंदर लड़ाई होने से क्षमा मांगते नहीं। அப்படிதான் நம்ம கிறிஸ்தவர்கள்.
ये क्षमा मांगना क्षमा करना तभी हम मसीह रहती है। பரலோக மந்திரத்துல ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு, स्वर्गीय जो 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 मंदिर वार्ता है, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பது போல எங்களுக்கும் மன்னியும். जो स्वर्गीय प्रार्थना में खुदा कहते हैं, खुदा जैसा हम दूसरों को क्षमा करते हैं वैसा तू भी हमारा अपराधी को क्षमा करे। நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் பொழுது உங்களுடைய பாவம் மன்னிக்கும். आप दूसरों को क्षमा करते समय तेरा पाप भी क्षमा होगा। நம்ம அதற்காக தான் அழைக்கப்பட்டோம். उसके लिए हम बुलाए गया। அது சாதாரண காரியம். वो साधारण कारण नहीं क्षमा, எனக்கு தெரியும் मुझे पता है சாதாரண காரியம். क्षमा करना बहुत मुश्किल है। உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும், ஆதங்கம் இருக்கும். आपके अंदर गुस्सा क्रोध होते हैं, நான் எப்படியாவது பழி வாங்கிடணும், मैं जैसे भी उसका बदला लूंगा यार, நான் என்னத்தையாவது பண்ணிடணும். मैं उसका कुछ ना कुछ बदला लेके करूंगा। எங்க வீட்டுல ரெண்டு பசங்களை காலையில எழும்போது கை பிடிச்சிட்டு சந்தோஷமா எழும்புவாங்க. मेरा घर में दोनों बेटा सुबह उठते दोनों हाथ जोड़कर आते हैं। இந்த மாதிரி அன்பான சகோதரர்கள் உலகத்திலேயே இல்ல. मैं सोचते हैं दोनों को भाई का प्यार दुनिया में कहीं नहीं देखा मैंने। சாப்பாடு காலை சாப்பாடு உட்கார்றதுக்குள்ள 10 சண்டை நடக்கும். जो सवेरे नाश्ता करने से पहले 10 लड़ाई हो जाती है। சிஸ்டர் சொல்றாங்க, நானும் பாஸ்டர் அப்படிதான் அப்படிங்கிறேன். पास नहीं करें बच्चे करें ऐसा होता है। நீங்க அப்படிதான் சொல்லிருக்கீங்கன்னு தெரியும். சின்னவன் மூத்தவனை ஏதாவது இடிச்சிட்டு போவான், छोटा बड़ा का धक्का दे के जाते हैं உடனே மூத்தவன் ஓடி போவான். और बड़ा लड़का भागते हैं। நீ என்ன ஒரு அடி அடிச்சுன்னா நான் உன்னை 2 அடி அடிக்கணும். और एक बार मुझे मारा, मैं 2 बार तुझे मारूंगा। உடனே சின்னவன் வருவான், और छोटा आते हैं, நீ 2 அடி அடிச்சுன்னா நான் உன் தலையில அடிப்பேன். हाँ मुझे 2 बार मारा, मैं तेरे सिर को भी लगाऊंगा। நடக்குதா இல்லையா? क्या घर में होते हैं? சிஸ்டர் நடக்குதா இல்லையா? क्या बहन होते हैं? நாமளும் இதெல்லாம் பண்ணிருக்கிறோம். हम भी बचपन में ये किया है। நானும் என்னுடைய சகோதரியும் இப்படி சண்டை போட்டுருக்கோம். मैं भी मेरा एक बहन थी, उनके साथ लड़ते रहते हैं। எல்லாம் நடக்கும். ये सब होते हैं। நாம் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் பழி வாங்க பார்க்கின்றோம். हम किसी ग्रुप से उसका बदला लेने के लिए सोच रहे हैं। ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது. बदला लेना मेरा करके खुदा कह रहे हैं। நாம பழி வாங்குறோம். हम किसी का बदला नहीं लेना, ஆண்டவர் சொல்றார், प्रभु के हाथ में समर्पण करना। நாம பழி வாங்குறோம். हम बदला नहीं लेना, பழி வாங்குதல் தேவனுக்குரியது. बदला लेना खुदा का हिस्सा है। பாஸ்டர் இதுக்கு முன்னால் ஒரு லேண்ட் வாங்கினாங்க, உங்களுக்கு தெரியும். हाँ, पास्टर यहाँ जो जमीन खरीदने से पहले राइट हैंड में एक जमीन खरीदा, அதை கட்ட ஆரம்பிச்சாங்க. उसका बनाया था हमने। என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, आप सब बहुत लोग जानते हैं कितना समस्या खड़ा हुआ, எப்படிப்பட்டதான தவறான காரணங்களை சொல்லி அதனை எடுத்தாங்கன்னு உங்களுக்கு कितनी झूठा इल्जाम लगाकर हमें वहाँ से भगाया। आप सब हम जानते हैं। பாஸ்டர் சொல்லியிருக்கலாம், पास्टर आपसे बोला हुआ, அவனை 2ல 1 நான் பார்க்காம விட மாட்டேன், उसका बदला लेके छोड़ेंगे, அவனை பழி வாங்காம விட மாட்டேன். उसका बदला ले लेंगे। எனக்கு அமர்தாஸ் இருக்கிறாரு, मेरे साथ अमरदास खड़ा है, ரமேஷ் இருக்கிறாரு, रमेश मेरे संग खड़ा है, நான் போய் பழி வாங்க उसका போறேன் बदला ले लेंगे। அப்படின்னு இருந்திருந்தா अगर वैसा पास्टर बोला हो तो அவன் இன்னும் அங்கதான் இருந்திருப்பான். पास्टर अभी भी उसी स्थान में बदला के स्थान में रहता है। இப்படி ஒரு லேண்ட் வாங்கிருக்கான். अभी इतना बड़ा लैंड हमें नहीं मिलता था। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா। பழி வாங்குதலை ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். बदला लेना काम खुदा का हाथों में। நீங்க மன்னிச்சுட்டு முன்னால போயிட்டே இருக்கணும். आप उसका क्षमा करके आगे जाए। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। ரொம்ப கஷ்டமான காரியம். बहुत कठिन बात है। பாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். मुझे पता पास्टर उसके लिए कितना मुश्किल उठाया। ஏறக்குறைய அந்த காரியம் நடந்த நேரத்துல தான் நாங்க வர ஆரம்பிச்சோம். उसी समस्या के समय पर हम पास्टर से मुलाकात हुआ। சிஸ்டர் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. बहन बहुत रो रही थी पास्टर ने। நான் ஜெபிக்கிறேன், मैं उसके लिए दुआ करता। ஆண்டவரே பழி வாங்குதல் உமக்கு. प्रभु बदला लेना तेरा काम है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। பழி வாங்குதல்ல நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், हम इस संसार में देखते हैं ஒரு தவறு செய்தால் தண்டனை கொடுக்கிறார்கள். एक बुराई कर दिया तो हमें पनिशमेंट मिलता है। இப்போ என்கிட்ட இருந்து என்னுடைய பைக்கை திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, मान लो कोई मेरा बाइक को चोरी कर लिया तो நான் போலீஸ்ல புகார் கொடுக்கிறேன். मैं शिकायत करता हूं, थाने में அந்த जाकर। திருடனவன் அவன் வித்துட்டான், वो जो चोरी किया वो बाइक को बेच दिया तो, ஆனா போலீஸ் புடிச்சிட்டாங்க. लेकिन पुलिस जिसका जो चोरी किया उसका पकड़ लिया तो இப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள், அவனை ஜெயில போடுறாங்க. उसका बंदीगृह में डाल रहे। அது தண்டனை. वो पनिशमेंट है। எனக்கு ஏதாவது கிடைக்குமா? क्या मुझे कुछ मिलेगा? எனக்கு பைக் திரும்ப வருமா? क्या मेरा बाइक वापस आएगा? எனக்கு பைக் வராது. मेरा बाइक नहीं आता। பழி வாங்குதல் என்பது வித்தியாசம், उसका बदला लेना अलग बात है, நீதி கிடைப்பது என்பது வித்தியாசம். धार्मिक के लिए लड़ना अलग बात है। ஹல்லேலூயா, हालेलुया। அன்னைக்கு
அந்த லேண்ட்ல தவறான ஒரு காரியம் பொய் குற்றங்களை சொல்லி லேண்டை எடுத்தாங்க. उसी दिन राइट लैंड में हमारे ऊपर एक झूठा इल्जाम लगाकर जमीन का कब्जा कर दिया। பழி வாங்குதல் என்பது அவர்கள்லாம் ஜெயில போறது. बदला लेने का मतलब उन सब जेल जाना था। நீதி கிடைப்பது என்பது இவர் பெரிய போய் ஒரு பெரிய லேண்ட் வாங்குறார். धार्मिकता का मतलब उससे भी बड़ा जगह लेना मेहनत वाला। ஹல்லேலூயா. பழி வாங்குதலை விட்டுறணும். बदला लेना छोड़ना चाहिए। பழி வாங்குதலை ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். बदला का काम को खुदा का हाथ में देना। நாம் நீதி உள்ளவர்களை யோசிக்கணும். हम जो धार्मिकता है उससे सोचे। ஹல்லேலூயா. हालेलुया हालेलुया। நீதிதான் நமக்கு வேணும். धार्मिकता हमें चाहिए। தண்டனை பழி வாங்குதல் நமக்கு வேணும். बदला लेना हमारा काम नहीं। ஆண்டவர் என்ன சொல்றாரு? प्रभु क्या कहते हैं? நீங்கள் மன்னித்து விடுங்க. उसका क्षमा कर लो। இவங்க மன்னிச்சிட்டாங்க. ये क्षमा कर लिया, அதனாலதான் ஆண்டவர் உயர்த்திட்டார். इसलिए खुदा आपको ऊंची स्थान पर एक अच्छा जमीन दिया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் இது நடக்கும். आपके जिंदगी में भी होगा। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க உங்க மனசுல ஏதாவது ஒரு யார் மேலயாவது உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். हो सकता है आपका मन में कोई भी गुस्सा, எப்படியாவது பழி வாங்கணும். जैसा भी बदला लेना। நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தாலும் என்ன சொல்லுவீங்க? अगर प्रभु में आने से भी आप क्या बोलोगे? ஆண்டவரே அவனை பழி வாங்குங்க. खुदा उसका बदला ले लो। நமக்கு இருக்கா? हमारा प्रार्थना वो नहीं। நாம் மன்னித்து விட வேண்டும். हम क्षमा करना, நம்மை எப்படியாக ஆண்டவர் மன்னித்தாரோ हमें कैसा खुदा क्षमा किया, அதே மாதிரி நாமளும் மன்னிச்சோம். दूसरों को भी हम क्षमा करना। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லலாம் மன்னிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பிரதர். भाई क्षमा करना बहुत मुश्किल है। அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए खुदा और एक जगह कहते हैं, உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள். आप अपने अपने पुरुषों को उठाकर मेरे पीछे आओ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாக பார்ப்போம். आखिरी में एक वचन देखें, நீங்க மன்னிக்கிறதே கஷ்டம் நினைச்சீங்கன்னா अगर आप क्षमा करना मुश्किल करके सोच रहा था, ஆண்டவர் ஒருபடி மேல போறாரு. परमेश्वर उससे एक कदम आगे जाकर பவுல் சொல்லுகிறார், पौलुस कहते हैं 2 கொரிந்தியர் 5:18 दूसरा कोरिन्थियों 5:18, அவர் சொல்லுகிறார், वो कहता है இயேசு கிறிஸ்துவை கொண்டு प्रभु यीशु मसीह का द्वारा நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி अपने आप को उनके साथ समर्पण करके ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். परमेश्वर उनके साथ समर्पण करने वाला सेवकाई को हमें दिया है। மன்னிக்கிறதுங்கிறது நீங்க தனியாளா பண்ணிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். क्षमा मतलब अब क्षमा करके अब जा सकते हैं अकेला। இந்த ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொன்னா एक लिखा समर्पण लिखा है, நமக்கு தவறு செய்தவனை நம் பக்கமாக இழுத்துக் கொள்வது. हम उसके साथ क्या करना, क्षमा करने से उसके साथ जोड़ना, मतलब वो जो गलत करते हैं उनका अपनी वस्तु में रखना, 2 பேரும் சமாதானமாய் போவது. दोनों शांतिपूर्ण से रहना, அதுதான் ஒப்புரவாகுதல். यही उनके साथ परमेश्वर के साथ जमा होना आवश्यक है। மன்னிப்பு என்பது நான் தனியா பண்ணிட்டு போயிடலாம். क्षमा में अकेला कर सकता हूँ किसी का, ஒப்புரவு அப்படிங்கிறது 2 பேரும் சமாதானமாய். लेकिन एकता दोनों का अंदर होना चाहिए। ஏன் தெரியுமா ஆண்டவர் ஒப்புரவாகுதலுடைய ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு? क्यों खुदा इस तरह एकता सेवकाई हमें अंदर दिया है? அப்பொழுதுதான் சமுதாயத்திலே சமாதானம் இருக்கும். तभी संसार में शांति होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சமுதாயத்திலே நம்முடைய சபையிலே சமாதானம் இருக்கணும்னா अगर हमारा कलीसिया में शांति होना तो ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாம் செய்யணும். हम दूसरों के साथ एकता में रहना सेवकाई करना चाहिए। அதனாலதான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்துல சொல்லுவாரு, इसलिए खुदा पहाड़ के प्रचार में कहते हैं, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். शांति करने वाला धन्य, जो व्यक्ति शांति पूर्ण करता है அவர்கள் பாக்கியவான். वो धन्य है। அப்ப நம்ம சமாதானம் செய்கிறவர்கள். आप दूसरों को शांति पूर्ण बनाना நான் चाहिए। சொன்னேன் என்னுடைய 2 பிள்ளைங்களும் சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு. मैं बोलता ना मेरा बेटा लड़ाई करता, 2 பேரும் சண்டை போடுவாங்க. दोनों लड़ता है, ஒருத்தர் துரத்தி பண்ணுவாங்க. एक दूसरों को पीछे भागता है। நைட்டு வந்துச்சுன்னா अगर रात आएगा तो 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. दोनों एक ही मंजा में सोता है, 2 பேரும் கை கோத்துக்கிட்டு போய் தூங்க போயிடுவாங்க. दोनों दो युक्त होके जाके सो जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம். यही एकता का सेवकाई, சமாதானம் செய்வது. शांति का सेवकाई। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்களும் आप
ஒப்புரவாகுதலுக்கு ஊழியத்தை செய்யும். हाँ भी एक दूसरों को क्षमा करके एकता में बढ़ना चाहिए। கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனைகள், पति पत्नी का बीच में लड़ाइयाँ, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, भाई भाई का लड़ाइयाँ, சபையில சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை, कलिसिया में भाई लोगों का अंदर लड़ाइयाँ, இதையெல்லாம் நம்ம சமாதானம் ये सारी शांति पूर्ण करना है। ஹalleluya. हालेलुया। அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். यही खुदा हमारे अंदर देता है। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। நல்ல ஹalleluya சொல்லும்போது எல்லாரும் சத்தமா சொன்னீங்க. मैं जब भी माइक लिया था हालेलुया बोला, जोर से बोला आप लोग है। இப்ப எல்லாருக்கும் வேர்த்து अभी सबको पसीना निकल गया, ताकत भी निकल गया। ஹalleluya சொன்னா யாரும் சொல்ல हालेलुया नहीं है, हालेलुया ऐसा बोलो। சத்தமே வர மாட்டேங்குது. आवाज नहीं आ रही आप। ஹalleluya.